ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நான் காலையில் வேலை கொஞ்சம் முடிஞ்சிச்சு. இன்னும் சாதம் மட்டும் வைக்கணும். சாம்பார் வச்சுட்டு டிஃபன் பண்ணிவிட்டு பையன் எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ நான் வீட்டில் பாத்திரம் மட்டும் கொஞ்சம் இருக்குது, அதை கழுவணும். அதை கழுவிட்டு இப்போ டிஃபன் சாப்பிட்லான்னு உட்காரும்போது ஒரு சின்ன யோசனை வந்துச்சு. சரி, அது உங்களுக்கு சொல்லலான்றதுக்காக இப்போ போட்டுட்ருக்கேன். இந்த இட்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் எப்பயுமே எங்கள் பாப்பாக்கெல்லாம் கூட நான் செய்கிற இட்லின்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இட்லினாலே எங்கள் பின்னி செய்கிறது தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். இது நான் ரேஷன் அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். நான் நிறைய நாள் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். ரேஷன் அரிசியில் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு நான் நிறைய கொடுத்துட்டேன். ரேஷன் அரிசி வாங்கினேன்னா எங்கள் சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துருவேன். அப்புறம் தான் ஒருத்தர் சொன்னாங்க, ஏன் அந்த மாதிரி கொடுக்குறீங்க? கொடுங்க, வேண்டாம்னு சொல்ல, ஆனால் புழுங்கரிசி போடும்போது கொடுக்காதீங்க, நீங்களே டிஃபனுக்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இல்லைங்க, அது போட்டால் ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு 7-8 ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி தான் வாங்கிட்டு வந்தேன். புழுங்கரிசி எப்பயும் போட மாட்டாங்க எங்கள் ரேஷனில், எப்போயோ ஒரு டைம் தான் போடுவாங்க. அது வாங்கிட்டு போடும்போது பார்த்தா ஒரு டைம் போட்டேன், அது ஒரு மாதிரி கலராக வந்துச்சு. அப்புறம் என்னடா இது ஒரு மாதிரி கலராக இருக்கே அப்படின்னு பார்த்தா, அப்புறமா எங்கள் அக்கா தான் சொன்னாங்க, புழுங்கரிசி போட்டு கழுவும் போது உப்பு போட்டு கழுவு, கல்லுப்பு போட்டு கழுவுனின்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும்னு சொல்லிட்டு, அப்புறமா அது மாதிரி கழுவிட்டு நான் எப்பயும் போடுற மாதிரி போட்டு ஆட்டினேன். பாருங்கள், இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், வேஸ்ட் பண்ணாதீங்க. கடையில் நம்ம இட்லி அரிசி வாங்கினா 1 கிலோ 60 ரூபா சொல்கிறாங்க, 65 ரூபா 1 கிலோ. அதனால் இது யூஸாக இருக்கும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டிஃபனுக்கு எப்படி ஊற வைக்கிறதுன்றதை நான் போடுறேன். அதே மாதிரி தான் ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஜூஸ் டெய்லி எல்லாம் குடிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. எது ஒன்றுமே அளவாக இருந்தால் தான் அது நம்ம உடம்புக்கு நல்லது, தவிர எல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம ஜாஸ்தியாக பண்ணிக்கக்கூடாது. அதனால் வாரத்துக்கு ஒரு 3 நாள் குடிங்க போதும். அதுவே நம்மளுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து கிடைச்சிரும். டெய்லி எல்லாம் குடிக்காதீங்க, வாரத்துக்கு 3 நாள் குடிச்சிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சரி அதனால தான் சொன்னேன். நீங்கள் இந்த டிஃபனுக்கு போகிறது இட்லி ரேஷன் அரிசியை வேஸ்ட் பண்ணாதீங்க, வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த முறை நான் உங்களுக்கு அது எப்படி ஊற வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.